Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட Shiji தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா YouTubeல வந்திருக்கக்கூடிய வேற லெவல் அப்டேட் அப்படினு சொல்லலாம். அதுதான் இந்த வீடியோல நம்ம வந்து டீடைலா வந்து பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நேத்திக்கு வந்து நம்மளோட சேனல்ல ஷார்ட்ஸ்ல வந்து நான் டெஸ்டிங் பர்பஸ் அப்படினு சொல்லிட்டு ரெண்டு வீடியோ வந்து போட்டுருப்பேன். இது வந்து பாக்கும்போது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். இது எப்படிடா இவங்க வந்து தமிழ் டெக் ப்ரோவோட சேனலோட வீடியோ எடுத்து போட்டுருக்காங்க. இவங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூ எல்லாம் வந்திருக்காதா? அந்த மாதிரி சந்தேகங்கள் எல்லாம் இருக்கும். எல்லாமே டீடைலா நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்டேட்டை பத்தி ஷார்ட்டா சொல்றது அப்படினா நம்ம TikTokல நான் வீடியோ வந்து பாக்கும்போது பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல வேற ஏதாவது பாட்டு அல்லது வேற ஏதாவது டயலாக் வந்து போயிட்டு இருக்கும். ஆனா வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க அதுக்கு வந்து லிப் மூவ்மெண்ட் கொடுத்து ஃபன்னி அந்த வீடியோ வந்து இருக்கும். சேம் தான் இப்போ நம்ம வந்து YouTubeல வந்து பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து இப்போதான் வந்ததா அப்படினு கேட்டிங்கன்னா பல மாதங்களுக்கு முன்னாடியே வந்திருந்து. ஆனா அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மியூசிக் சேனல்ஸ்க்கு மட்டும் தான் அந்த அப்டேட் வந்து கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் 90% வந்து YouTubeல இருக்கக்கூடிய எல்லா சேனலுக்குமே இந்த அப்டேட் வந்து வந்திருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போதே பார்க்கலாம். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஷார்ட்ஸ் பெர்மிஷன் அப்படினு சொல்லிட்டு நமக்கு ஒரு அப்டேட் வந்திருந்து. நம்ம கூட வீடியோ போட்டுருப்போம். உங்களுக்கு வந்து லிங்க் வந்து நான் ஐ பட்டன்ல கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அதே தான் கொஞ்சம் மாத்திட்டு ஷார்ட்ஸ் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ் வந்து நம்ம டிக் மார்க்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு பொருள் என்னன்னா என்னோட இந்த வீடியோவோட ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து அதாவது ஆடியோ பார்ட் வந்து யார் வேணாலும் அவங்களோட ஷார்ட்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பெர்மிஷன் வந்து கொடுக்குறோம். அதுதான். ஸோ இப்போ இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்களோ அவங்களோட அந்த வீடியோ வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து கேமரா மாதிரி ஒரு குட்டியாக ஒரு இது வந்து இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா ஷார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோவோட எந்த பார்ட் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது குறிப்பிட்ட பகுதி ஒரு 16 செகண்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நேற்றுக்கு நான் வந்து தமிழ் டெக் ப்ரோ சேனலோட அந்த ஆடியோ பார்ட் நான் வந்து எடுத்திருந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வீடியோ பார்ட் எப்படி கொடுக்கணும்னா ஒன்று நம்ம வந்து டைரெக்டாக அந்த கேமரா நம்மளுக்கு வந்து அதில் ஃப்ளிப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஃப்ரண்ட் கேமரா வேணா ஃப்ரண்ட் கேமரா கொடுக்கலாம், பேக் கேமரா வேணா பேக் கேமரா கொடுத்துட்டு நம்ம தான் வீடியோ வந்து அதுக்கு கொடுக்கணும். அதாவது பேக்ரவுண்ட் வாய்ஸுக்கு ஏற்றது மாதிரி நம்ம லிப் மூவ்மெண்ட் கொடுத்து ஃபன்னியாக அந்த மாதிரி வீடியோ வந்து மேக் பண்ணலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் கேமரா கொடுத்துட்டு சும்மா பண்ணிக்கலாம். அல்லது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தோம்னா அதை கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஆல்ரெடி எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சேம் மொபைல் வந்து எங்கிட்ட இருந்துச்சு. ஸோ அந்த கவரை தான் நான் வந்து பேக்ரவுண்டில் அதில் வீடியோ மாதிரி கொடுத்துட்டு ஆடியோக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா தமிழ் டெக் ப்ரோவோட அந்த ஆடியோ வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து அதில் ரெடி பண்ணிடலாம். பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். இன்னுமே நிறைய டைமியர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் எது வேணாலும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். எல்லாமே செஞ்சதுக்கப்புறமா நம்ம நார்மலாக ஷார்ட்ஸ் வீடியோ வந்து எப்படி வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோமோ அதே மாதிரி அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து அப்லோட் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டில் எல்லாம் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே உங்களுக்கு ஒரு அட்டை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம வந்து எந்த சேனல்ல இருந்து அந்த பர்டிகுலர் ஆடியோவை எடுத்திருக்கோமோ அவங்கள அந்த இடத்துல வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கும் அது வந்து தெரியும். அதுக்கு வேண்டி தான் அதை கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு பிளேலிஸ்ட் ஆட் பண்ணுறது, டேக் கொடுக்குறது எல்லாமே நார்மலாக கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறதுனால ரெண்டு சேனலுக்குமே பெனிஃபிட் இருக்கும். அதாவது இப்போ நம்ம வந்து இன்னொரு சேனலோட அந்த ஆடியோ யூஸ் பண்ணுறோன்னா நமக்கும் பெனிஃபிட் இருக்கும், அந்த சேனலுக்கும் பெனிஃபிட் இருக்கும். அதை நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். என்னன்னா இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம ஷார்ட்ஸில் போட்டுட்டோம். அதை வந்து ஒரு மூணாவது நபர் வந்து யூடியூப்ல பார்க்கும்போது அவங்க ப்ளே பண்ணி அந்த வீடியோவை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சமாக ப்ளே ஆகும். ப்ளே ஆகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து போடுறேன்னா என்னோட சேனல் லோகோவும் அதில் ப்ளே ஆகும். நான் தமிழ் டெக் ப்ரோ சேனலோட அந்த ஆடியோ யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அவங்களோட லோகோவும் ஷோ ஆகும். இப்போ அந்த லோகோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஆடியோ சிம்பிள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை ஒருத்தங்க கிளிக் பண்ணி பார்க்குறாங்கன்னா அவங்களோட அந்த பர்டிகுலர் வீடியோ வந்து ஒரு குட்டி பாக்ஸில் வந்து ஷோ ஆகும். அதை வந்து அவங்க கிளிக் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா டைரெக்டாக அவங்க சேனலுக்குள்ளாடி போயிட்டு அந்த வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபுல்லாக அந்த வீடியோ ஒருத்தங்க பார்க்க விரும்புகிறாங்கன்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பார்க்குறதுனால அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வீடியோக்கு வந்து வியூஸ் கிடைக்கும். அது வந்து ஒரு மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆன சேனல் அப்படின்னா ஆட் வந்து ஷோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால ரெவன்யூவும் கிடைக்கும். இதே நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த வீடியோ வந்து எடுத்து போடுறோம். அதாவது நம்ம வந்து நமக்கு பிடிச்ச யூடியூபர் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களோட ஆடியோ யூஸ் பண்ணணும்னு நமக்கு ஆசை இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்கள்ட்டே போயிட்டு நம்ம பெர்மிஷன் கேட்க முடியாது. அப்படி கேட்டாலும் எல்லாரும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஆப்ஷன் வந்து இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யாரோட அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஆடியோ வேணாலும் நமக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு நமக்கு அந்த வீடியோ மட்டும் நம்ம ரெடி பண்ணி நம்ம போட்டால் போதும். நமக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதனால வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் வந்து இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த அப்டேட் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்க. நீங்க கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க சேனலுக்கு அந்த அப்டேட் வந்து வந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன அப்படின்னா சப்போஸ் அந்த பாக்ஸ் வந்து அவங்க டிக் மார்க் வந்து கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது நமக்கு அந்த கேமரா சிம்பிள் அங்கே வந்து ஷோ ஆகாது. அந்த மாதிரி ஷோ ஆகலை அப்படின்னா அந்த ஆடியோவை நம்ம வந்து எடுக்க முடியாது. அதே மாதிரி ஒரு சில பேர் நினைக்கலாம் இந்த மாதிரி ஆடியோவை எடுத்து நம்ம நார்மல் வீடியோவில் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் போடக்கூடாது. அப்படி போட்டோம்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து நமக்கு வரும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபே அஃபிஷியலாக நீங்கள் இந்த மாதிரி வந்து ஷார்ட்ஸ்
ஷார்ட்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால நம்ம இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம YT ஸ்டுடியோ ஆப்பில் போய்ட்டு நம்ம வந்து பர்டிகுலர் வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்னா நார்மலாக இருக்கும். ஆனால் மானிட்டைசேஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து டிஃபால்ட்டாகவே செட் ஆயிருக்கு. நான் வந்து ஆஃப் பண்ணது கிடையாது, ஆனால் அப்படியே ஆஃப் அப்படின்னு காமிக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நன் அப்படின்னு தான் காமிக்கும். நமக்கு எந்த பிரச்சனையுமே வந்து இருக்காது. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச யூடியூப் சேனலோட ஆடியோ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறதுனா நீங்கள் போட்டுக்கலாம். இந்த அப்டேட்டை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா 2 சேனலுக்குமே அதனால வந்து மியூச்சுவலி பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்டேட் தான். ஸோ நம்ம வந்து நமக்கு பிடிச்ச ஒரு யூடியூபரோட ஆடியோ நம்மளை வந்து பெர்மிஷன் கேட்காமலே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. நமக்கு எந்த பிரச்சனையும் வந்து வராது. அவங்களுக்கும் யூஸ் கிடைக்கும், நமக்கும் சப்ஸ்கிரைபர் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.